தனுசு ராசிக்கார பெண்களுக்கும் உங்க மாமியாருக்கும் ஆவாதம் கேட்கறது விதி. மாமியார் வாமிட் எடுத்தா கூட கையில அள்ளிட்டு போய் போடுவீங்க. அந்த அளவுக்கு நீங்க பாசமா இருந்தாலும் மாமியார் உங்க மேல பாசமா இருக்க மாட்டாங்க. ஒரு சில ஜாதகம் கவனமா நீங்க இருக்கணும். கல்யாணம் முடிச்சோடனே என் பிள்ளைய தனியாக்கிட்டியே சண்டாளி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில ஆரம்பிச்சு உங்களை தொந்தரவு கொடுத்த மனைவிமாட்டா இருப்பாங்க. இதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு கல்யாணம் முடிச்சு வேற எங்கேயாவது போய் வாடகை இருக்கலாம்னு சொல்லி தாய் தகப்பனை விட்டு பிரிச்சு கொடுப்பீங்க. அவ்வளவுதான், தூட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு தருணத்திலையும் உங்க வாழ்க்கை பின்னடைவு ஏற்படையும் வாய்ப்பு நிறையா இருக்கு. படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே 10th 12th காலேஜோ படிக்கும் போதே காதல் சொல்லக்கூடிய நோயில நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இளம் கன்று பயம் அறியாது. பின் விளைவுகளை நீங்க யோசிக்க மாட்டீங்க. தனக்கு தேவையான நண்பன் ஒரு தோழன், அப்பாவா அம்மாவா அண்ணனா தம்பியா நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆசை வார்த்தை சொன்ன உடனே அவனுக்கு மதிமயங்கி காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கல்யாணமும் நடந்தது. தனுசு ராசியில மூல நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் இருக்கு. அது மாமியாருக்கும் ஆகாது மாமனாருக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா 21 வயசுல இருந்து 26 27 வயசு வரைக்கும் சூரிய மகாதசை நடக்கும். அந்த சூரிய மகாதசை நடக்கும்போது ஒண்ணு தகப்பனுக்கு ஆகாது, இல்லைன்னா மாமனாருக்கு ஆகாது. விதியே முடிஞ்சு போகும். இல்லைன்னா 27 வயசு ஆன உடனே ஒரு 35 36 வயசு வரைக்கும் சந்திர மகாதசை நடக்கும். சந்திரன்னா தாய், சந்திரன்னா மாமியார். ஒண்ணு தாய் ஆகும், இல்ல மாமியார் ஆகாது. 2 பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு துர்மரணம் ஏற்படும்.